உண்மையை சொல்லணும் அப்படின்னா, மிஷின் லேர்னிங் நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து இம்பாசிபிளாவே ஆயிடும். நீங்க வந்து பேசிக்ஸ் வந்து கத்துக்கல அப்படின்னா. எதனால சொல்றேன் அப்படின்னா, மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டே டூ டே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாடல்ஸ் வந்து ரிலீஸ் ஆவுது. நெறைய மாடல்ஸ் நம்மளும் யூஸ் பண்றோம். இந்த மாரி டே பை டே வந்து இந்த ஏஐயோட இம்ப்ரூவ்மென்ட் இருக்கிறதுனால, மோஸ்ட்டா எல்லாருக்குமே வந்து ஒரு கியூரியாசிட்டி வருது. நம்மளும் வந்து ஏஐ கத்துக்கணும். நம்மளும் மாடல்ஸ் பில்ட் பண்ணணும். இந்த மாரி நெறைய பேர் வந்து நெனச்சு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப படிக்க ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பைதான் ஸ்டார்ட் பண்றோம். லைப்ரரிஸ் ஏதாவது கத்துக்கிறோம். அப்படியே வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம். அதில யூஸ் பண்ற கோட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றோம். அத நம்ம அப்படியே ரன் பண்றோம். ஆனா, டீட்டெயில்டா வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல. அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த புக்க வந்து ரிவ்யூ பண்ண போறேன். இந்த புக்ல பார்த்தீங்க அப்படின்னா, மிஷின் லேர்னிங் ஒரு காம்ப்ளக்ஸான காம்படிஷனா இல்லாம, ஜஸ்ட் சிம்பிளா அது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபைண்டர் அப்படிங்கிறத சிம்பிளா வந்து மேத்ஸ் தான் அண்டர் த ஹுட் வொர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எதனால எம்எல் கத்துக்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. டே பை டே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. போக போக ப்ராக்ரஸ் ஆக ஆக நீங்க வந்து யூடியூப் வீடியோஸ் இல்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன்ல இருக்க கோட காப்பி பண்ணுவீங்க. அதுல வந்து ஒரு ஃபார்முலாஸ், அதுல இருக்க காம்படிஷன்ஸ், கால்குலேஷன்ஸ் இது எதுவுமே புரியாம, அத அப்படியே மெமரைஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி மாடல் பில்ட் பண்றோம். அப்ப இந்த மாரி பண்றப்ப நமக்கு வந்து அதுல ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காதனால, நமக்கு வந்து அது போக போக அப்படியே இன்னும் புது புது அல்காரிதம்ஸ் இந்த மாரி வர வர புது புது கான்செப்ட்ஸ் இந்த மாரி நம்ம கத்துக்கிட்டே வரப்ப, அந்த பேசிக்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால, நமக்கு வந்து அது வந்து கத்துக்க ரொம்ப கஷ்டமா வந்து இருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இல்லாம, அப்படியே வீடு கட்டிட்டே போற மாரி. என்னைக்கோ ஒரு நாள் வந்து, அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். மிஷின் லேர்னிங்ல நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டே போறப்ப. இந்த புக்கோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மிஷின் சீஸ் பேட்டர்ன் த்ரூ மேத். இந்த புக்ல பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் பில்டிங் பிளாக்ஸ். இந்த மிஷின் லேர்னிங்கோட பில்டிங் பிளாக்ஸ் என்னென்ன? அது என்னென்ன தேவைப்படுது? அது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படிங்கிறத தான் இந்த புக்ல வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் சுப்ரமணி. இவருக்கு வந்து 20 இயர்ஸ் பக்கமா இண்டஸ்ட்ரியில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரோட நெறைய எஃபர்ட், நெறைய டைம் இத போட்டு இந்த புக்க வந்து எவ்வளோ சிம்பிளா ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி, எவ்வளோ சிம்பிளா பண்ண முடியுமோ, அவ்வளோ சிம்பிளா இந்த புக்க வந்து ரைட் பண்ணியிருக்காரு. இந்த புக்க யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 3 டைப்பா ஆடியன்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுறேன். மேத்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க, மேத்ஸ்ல இன்டர்மீடியேட்டா இருக்கவங்க, மேத்ஸ் ஓரளவுக்கு தான் வரும். இந்த மாரியான இருக்கவங்க. இதுல வந்து நான் மேத்ஸ்ன்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லீனியர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் கால்குலஸ். இது 3 தான் நான் வந்து சொல்றேன். இது 3 தான் ஹை லெவலா நம்ம எல்லா மிஷின் லேர்னிங் மாடல்லயுமே வந்து மோஸ்டா யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் லெவல் 1ல இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மேத்ஸ் கான்செப்ட்ஸ். லீனியர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் கால்குலஸ். இது 3லயுமே நீங்க வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த புக் படிக்கிறது மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட இந்த புக் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ லீனியர் அல்ஜிப்ரானா அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து எம்எல்ல யூஸ் ஆகுது, ப்ராபபிலிட்டி எப்படி வந்து எம்எல்ல யூஸ் ஆகுது, கால்குலஸ் எப்படி யூஸ் ஆகுது, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக சாப்டர் பை சாப்டராக உங்களுக்கு வந்து இந்த புக்கில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது, ஒன்னொன்றுக்கும் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு மாதிரி டயக்ராம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து இந்த புக் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த புக் வந்து 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து ஒன்ஸ் வாங்கி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வந்து மேத்ஸ் பேசிக், மிஷின் லேர்னிங் பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு டாபிக் லேர்ன் பண்ணாலும் அண்டர் த ஹுட் இதுதான் ஒர்க் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெவல் 2 மேத்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இந்த புக்கை படிக்கலாமா? கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படிக்கலாம். எதனாலனா இதுலேயும் மேத்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து பேசிக்ஸ்லேருந்து போகாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு மேத்ஸ் ஏற்கனவே தெரியிறப்ப நீங்கள் வந்து அதை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீகால் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா, இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கும் மோஸ்ட்டாக எப்படி எம்எல்ல எல்லாமே ஒர்க் ஆகுது, எல்லாமே வந்து ஒரு மேத்ஸ் பேட்டர்ன் அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த புக்கோட மெயின் ஃபோக்கஸ். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 75% வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெவல் 3ல இருக்கவங்க, மேத்ஸ் வந்து அதிகம் வராது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா, இப்போ நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிச்சிங்க அப்படின்னா, மேத்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியாதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும் இந்த புக்கை யூஸ் பண்ணுறப்ப. எம்எல்ல எப்படி அந்த மேத்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிருமே தவிர, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணி அந்த இதை கொண்டு போகிறாங்க மாடல், என்னென்ன கால்குலேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த மேத்ஸ்க்கான கான்செப்ட்ஸ் வந்து வேறு வீடியோ இல்லை வேறு புக் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50% வந்து இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எதனால் இந்த புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டே பை டே வந்து ஏஐங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. நிறையா மாடல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்மளும் நிறையா மாடல்ஸ் கன்சியூம் பண்ணுறோம். இமேஜ் மாடல்ஸ், வாய்ஸ் மாடல், ஆடியோ மாடல் இந்த மாதிரி நிறைய கன்சியூம் பண்ணிட்டே போகிறப்ப, இதெல்லாம் அண்டர் த ஹுட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வரும். ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை வேற ஒரு டிகிரி படிக்கிறீங்க, ஆனால் ஏஐ பற்றி கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும்.
இல்லை ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வேறு டொமைனில் இருந்தாலும் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஐடியா கிடைக்கணும். இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கணும், ஏஐ எப்படி அண்டர் த வுட் ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த புக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்து ட்ரை பண்ணலாம். இந்த புக்கை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த புக்கை படித்து முடிக்கிறப்ப எனக்கு என்னென்ன இது ஃபீல் ஆனது அப்படின்னா, ஒரு 3 பாயிண்ட் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிஷின் லேர்னிங்கோட இன்ட்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத என்னால் வந்து ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஒரு எம்எல்ல ஒரு ஃபார்முலா நம்ம போடுறோம், ஒரு இதை வந்து வெயிட் ஆட் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப அது எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இந்த புக்கு படித்த வாட்டி அதுதான் வந்து அங்கே ரொம்ப முக்கியம். அந்த கால்குலேஷன்ஸ்லாம் எதுக்கு பண்ணுறோம், டைரெக்டாக மெமரைஸ் பண்ணாமல் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேக்ஸ் நான் படிக்கிற மேக்ஸும் இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதமும் எப்படி வந்து அந்த பிரிட்ஜ் மாதிரி எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஃபைனலாக இந்த புக்கு படிக்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்னா, அதாவது கோடிங் ரிலேட்டடாக தான் நிறைய வேணும், மாடல்ஸ் நிறையா வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த புக் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து பேசிக்ஸில் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், எம்எல் எப்படி அண்டர் த வுட் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த புக்கு படிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேசிக்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம். இதை வச்சு நீங்கள் எது வேணால் எந்த கான்செப்ட் வேணால் எம்எல்ல லேர்ன் பண்ணுறப்ப ஈஸியாக வந்து இருக்கும். இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நோஷன் ப்ரெஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஃபைனலாக வந்து நீங்கள் இந்த புக்கை வந்து வாங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்களோட தாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஏன்னா ஒருத்தரோட தாட்டும் டிஃபர் ஆகும். எனக்கு வந்து இந்த புக் வந்து பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும், ஒருத்தருக்கு பாதி புரிஞ்சு பாதி புரியாத மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கமெண்ட் போடுறப்ப அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் போடுறப்பயே உங்களோட அந்த மேக்ஸ் லெவல் நான் சொன்ன மாதிரி அது எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்எல் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டியோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய எம்எல் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவு மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை.